மக்களே எல்லாருக்கும் ஒரு வணக்கம். வெல்கம் பேக் டு தௌஃபிக் சேனலா. இந்த வீடியோவில் அப்படின்னா பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்குள்ளே அலோக் பிட் கார்னிவல் சொல்லிட்டு ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் போயிட்டுருக்கும் மக்களே. அந்த ஈவெண்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட்டு போக வாய்ப்பு இருக்குது மக்களே. இப்போ அதோட லோடிங் ஸ்க்ரீன்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேம்குள்ளே ஆட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, லாக் அவுட் அடிக்கும்போது ஸ்க்ரீன் வரும், அதெல்லாம் லேக் பண்ணி இது பண்ணிருப்பாங்க. அதேமாரி பாதி சாம்சங் யூஸர்லாம் பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு திரும்பி ரீபேக்கை டவுன்லோட் பண்ண சொல்லும். அதை பார்த்திங்கன்னா எப்படி தவிர்க்கிறது, ஒரு தடவை டவுன்லோட் பண்ணால் கேம் அன்இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் அழியவே கூடாது ப்ரோ அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் 2 GB ரேம்லாம் ஹேங் ஆகிறது, இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீ ரிவார்ட் லிஸ்ட்டெல்லாம் பார்த்துடலாம் மக்களே. சரிங்களா, இப்போ ஸ்ட்ரைட்டாக வீடியோ கிளப்பலாம். இப்போ கரெக்டாக என்னோட பார்த்திங்கன்னா ஃப்ரீ லிஸ்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அப்போ தான் நான் போடுற வீடியோ பார்த்திங்கன்னா சேரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோ 3:30 இல்லை 5:30க்கெலாம் அப்லோட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரைட்டாக விஷ் போயிட்டு பார்த்திங்கன்னா நான் காட்டுறேன் பாருங்கள் என்னோட என்னென்ன வரப்போகுது. இது பார்த்திங்கன்னா ரம்ஜானோட ஃபைனல் சார்ட் மக்களே. ஸ்க்ரீனில் வைக்கிறேன் பாருங்கள், அது ரம்ஜானோட ஃபைனல் சார்ட். சரிங்களா, அது எதுக்காக கொடுத்துருக்கானு தெரியல, நான் ஃபைனல் சார்ட்டை தான். அதுக்கடுத்தது ஒரு ஸ்குவாட் அமௌண்ட் இருக்குது மக்களே. அந்த ஸ்குவாட் அமௌண்ட்டில் ஒருத்தர் அங்கே பாருன்னு சொல்கிற மாதிரி பைனாக்குள்ளே வச்சு பார்த்துட்டு இருப்பான். சரிங்களா, மீதி 2 பேரும் டைமண்டை தூக்கி விளாண்டுருப்பாங்க. நம்ம பார்த்திங்கன்னா காயினை தூக்கி போட்டு கொட்டிகிட்டு இருப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்கைடோ மக்களே. ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. அங்கே பாருங்கள், பயங்கரமாக பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா எடுக்கிறவங்களாம் எடுத்துக்கோங்க மக்களே, நல்லா தான் இருக்குது. டைவ் அடிக்கும் போது இப்படி, அடுத்த டைவ் அடிக்கும் போது இப்படி. சரிங்களா, இந்தமாரி பார்த்திங்கன்னா ஒரு இது. அடுத்தது பார்த்திங்கன்னா அலோக் பிட் கார்னிவல் என்ட்ரி அமௌண்ட். இதை பார்த்திங்கன்னா அந்த என்ட்ரி அமௌண்ட். சரிங்களா, இது பார்த்திங்கன்னா ஃபேடனில் வர வாய்ப்பு இருக்குது மக்களே. மற்ற சர்வருக்கு மட்டும் டைமண்ட் ராயல் அந்தமாரி வர வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ரம்ஜான் ஈவெண்ட்டுக்கு சதிக்க வச்சிருந்தது. இதில் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஈவெண்ட் வந்து டிலே ஆகும். சரிங்களா, ஏன்னா அலோக் பிட் கார்னிவல் வர போய்ட்டுருக்கு. அதுக்கடுத்து இது வேலண்டைன்ஸ் டே. சரிங்களா, 15 இல்லை 16 17 அதுக்குள்ளே வந்துடும். இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ அமௌண்ட்டில் இது பார்த்திங்கன்னா ஃப்ரீ அமௌண்ட்டில் பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம் மக்கள். இதை லிஸ்ட்டில் ஃப்ரீயாக தர வாய்ப்பு இருக்குது நிறையாவே. எனக்கு கொஞ்சம் வாய் குளறுபடி ஆகுது மக்களே. சரி, லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா டெசடிகல் ஸ்கின்னு சிட்டி ரோபோ. சரிங்களா, அந்த மாதிரி தான் மக்களே கொடுத்துருக்கானுங்க. ஃபிங்கர் கன்னா லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு பண்டில் பார்த்திங்கன்னா வரப்போது. நான் அது இன்னும் டேட்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அப்டேட் பண்ணுறேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு எலும்பு கூடு மாதிரி ஹாலோவின் சொல்லிட்டு ஒரு எலும்பு கூடு மாதிரி. அதுக்கு பார்த்திங்கன்னா அன்லிமிட்டட் வாக்கு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரு இது பாஸ் எனர்ஜி சொல்லி ஒரு அமௌண்ட் மக்களே. அது அன்லிமிட்டடாக நடந்து போய்கிட்டே இருப்பான். இது பார்த்திங்கன்னா லேகின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் ஒரே இடத்துல டிப் அப்படின்னு எப்படி நான் வருவான். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் ஆட் பண்ண போகிறது அந்த தலையை திருப்பான் ஒரு இது மாதிரி. அது ஹாலோவினுக்காக வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஹாலோவின் ஈவெண்ட் தான் நமக்குள்ளே முடிஞ்சிச்சு. இது வேறு ஏதோ ஒரு ஈவெண்ட்டுக்கு வரும். சரி மக்களே, இப்போ அலோக்கோட ஃப்ரீ ரிவார்ட்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறது மக்களே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா என்னால் பிக்சர் மட்டும் ஆட் பண்ணுது. ஃபிஸ்ட்டு ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இதில் தான் வரும் மக்களே, ஃபேடனில் தான் வரும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா அலோக் பீட் கார்னிவலோட மெயின் பண்டில். சரிங்களா, இதை பார்த்திங்கன்னா மெயின் பண்டில். அதோட ஃபீமேல் பண்டில் அடுத்தது காட்டுற பாருங்க. இதுதான் ஃபீமேல் பண்டில் மக்களே. ஃபீமேல் பண்டில் எப்படி இருக்குது சொல்லுங்கள், பார்ப்போம். அதுக்கு அடுத்து இது பார்த்திங்கன்னா M4M1க்கு டேமேஜ் டபுள் ரேஞ்சு இது ஓகேங்களா, ஒரு ரேட் தான் போலுக்கு. ரீலோடு தான் மைனஸு. அந்த நமக்கு மாதம் டைமண்ட் ராயல் சொல்லிச்சு வால் ராயல் சொல்லிட்டு இது வரலையா, அதோட ஃபஸ்ட்டு வால் மக்களே தான் பார்த்துக்கோங்க, நல்லா இருக்குல்ல. இது பார்த்திங்கன்னா 2வது வால் அனிமேஷனில் ஆட் பண்ணியிருப்பாங்க ஆடுற மாதிரி. அது நான் எனக்கு பிக்சர் எடுத்தனால அப்படி தெரியல உங்களுக்கு. இது 3வது வால். கொஞ்சம் இது பார்த்திங்கன்னா டீசெண்டாக இருக்குது. இதுதான் ஒன்று, இதெல்லாம் ஒரு இது வரான்னு சொல்ல மாதிரி தான் இருக்குது. இதான் மக்களே யூனிவர்சல் டோக்கனில் ரிங்வெண்ட்டில் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாதுன்னு நினைக்கிறேன். இந்தமாரி ஒரு டோக்கனில் வச்சு வரலாம். அதேமாரி அனிமேஷன் பார்த்திங்கன்னா ஃபேடனில் வர வாய்ப்பு இருக்குது அதிகமாகவே. சரிங்களா, இப்போ சரி மக்களே, இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே ஃப்ரீ ரிவார்ட்ஸ் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். இதுதான் பார்த்திங்கன்னா ஃப்ரீ ரிவார்ட்ஸு சைட். ஓகேங்களா, இந்த சைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக தருவானின்னு நினைக்கிறேன். ஏன்னா இது எதுவுமே ஆட் பண்ணல அனிமேஷன்ஸ் இந்தமாரி எதுவுமே. இது ஸ்கேட் போர்டு. இதை கொஞ்சம் டவுட் தான் மக்களே, 50% சரிங்களா. இது அப்படி மின்னும், அதனால பார்த்திங்கன்னா இது வாய்ப்பு இல்லை. இது பிக்கப் ட்ரக் மக்களே. அவ்வளோதான், ஃப்ரீ இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு பண்டில் மட்டும் இருக்கும் மக்களே. அந்த பண்டில் உங்கள்கிட்ட காட்டல நான். சரிங்களா, அந்த பண்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு பண்டில். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தந்துருப்பானுங்க. சரி மக்கள், இப்போ ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு அப்படி இதுக்குள்ளே போயிடுறேன். உங்கள் மெயில் பாக்ஸை தொட்டு அதை எல்லாத்தையும் டிலீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபோன் பார்த்திங்கன்னா லேக் அடிக்காது மக்களே. அதுக்கப்புறம் அப்படி ஸ்ட்ரைட்டாக வெளியே உங்களோட செட்டிங்ஸ்குள்ளே போய் டிஸ்பிளேக்குள்ளே போனீங்கன்னா 2 GB RAM 4 GB RAM வரைக்கும் ஸ்மூத்தில் வைங்க. அதாவது பார்த்திங்கன்னா 5 GB RAM 8 GB RAM வரைக்கும் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. சரிங்களா, 12 GB RAMனாலும் அல்ட்ராவில் வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையும் கிடையாது. கரெக்டாக இப்போ பார்த்திங்கன்னா அந்த நார்மலில் இருக்குல்ல, அது தூக்கி ஹையில் வச்சுருங்க. அப்போ தான் உங்களோட கேம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சவுண்டுக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட சவுண்டு வச்சு தான் உங்களோட மைக்கு பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகும் இல்லையா, அதை வச்சு தான் அங்கேயே கொஞ்சம் மீடியமாக வைங்க மக்களே. மைக்கோட இதெல்லாம் வாய்ஸில் லாஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஏதாவது அதெல்லாம் தட்டி விடுங்க. FF மேக்ஸை மட்டும் ஃபுல்லாக எல்லாம் ஆஃபில் வைங்க. இல்லைனா மேட்ச்சே முடிஞ்சு விட்ருவானுங்க, உங்களை கதையாக முடிச்சுருவானுங்க. பார்த்திங்கன்னா ஆங்கு பயங்கரமாக லேக் அடிக்கும். FF மேக்ஸ் எல்லாமே ஆஃபில் வச்சுருங்க. அதுதான் என்னோடய ஒரே குறிக்கோள்.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் கேம்குள்ளே வந்தால் ஒன்று கொடுங்க, ரிப்போர்ட் கொடுத்துக்கோங்க. அப்போது ஓரளவு நெட்டு ப்ராப்ளம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லேக் அடிக்காது. அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட பேக் டவுன்லோட் பண்ணுவீங்க இல்லையா, அந்த பேக் டவுன்லோடுக்குள்ளே போனீங்கன்னா ஒரு ஆல்பம் காட்டும். அந்த ஆல்பமில் எல்லாமே ஆஃபில் வச்சுக்கோங்க. ஸ்டோரேஜ் பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு இல்லையா, அது ஒரு கிளிக்கு மாதிரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி, அதை தொட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இந்த ஒரு கலெக்ஷனை மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுவுமே டவுன்லோட் பண்ணாதீங்க சரிங்களா. சரி, இப்போ ரீபேக் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ப்ரோ, அது என்ன ப்ரோ சொல்யூஷன் கேட்டிங்கன்னா, இதோ இப்போ இங்கே எவ்வளோ போகிறேன் பாருங்கள். அந்த செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தவங்க டிவைஸ் கேர்னு சொல்லி வரும், ஒருத்தவங்களுக்கு ஸ்மார்ட் மேனேஜர் சொல்லி ஒன்று வரும் மக்களே. அது இதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ் இது இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸை தொட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பேட்டரி ஸ்டோரேஜ் மெமரின்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணுற பாருங்க. அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஸ்டோரேஜ் ஒன்று இருக்கும். ஸ்டோரேஜை தொடுங்க. ஸ்டோரேஜ் தொட்டிங்கன்னா லாஸ்ட்டில் ஆட்டோ டிலீட் அது காட்டும் இல்லையா, அதை மட்டும் ஆஃபில் வச்சுக்கோங்க மக்களே. அதை ஆன் வச்சிங்கன்னா உங்களோட இது பண்ணுவோம், இதோட வராது அந்த டவுன்லோட் பேக்கு. பாய் மக்களே, இதான் வீடியோ முடிஞ்சிச்சு. பாய் பாய்.